அந்த காலத்தில் நீதி நூல்கள், அறநூல்கள், பத்துப்பாட்டு, 11 கீழ்கணக்கு, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், அது மாதிரி திருக்குறள், இதெல்லாம் அந்த காலத்தில் எழுதினாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நூலை இப்போ ஏன் இது வரைக்கும் யாரும் எழுதலை? ஏன் எழுத முடியல? அதை யோசிச்சு பாருங்க. ஏன் அது மாதிரி நூல் எழுத முடியாதா? ஏன் எழுத முடியல? ஏன்னா இதுலேருந்தே புரிஞ்சுக்கிங்க மக்களுடைய அறிவு ஆனால் அவங்களால ஒரு சித்த நூலை படிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறேன், படித்தே அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அந்த சித்தர் நூல் படித்து அர்த்தம் படிக்கிறது பெரிய விஷயம். அது 7 சென்சஸ் எழுதியிருக்கும் போது தான் அந்த சித்தர் நூல்லாம் படிக்க முடியும், அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அதை ஒவ்வொரு பாடலையும் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பாங்க. பரிபாஷைன்னு சொல்லுவாங்க சித்தருக்குள்ள. அந்த ஒரு மருந்துக்கு 7 பேர் 8 பேர் வச்சுருப்பாங்க. அந்த 7 8 பேரும் எல்லா சித்தர்களும் தெரியும். அதான் பரிபாஷை, அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க பரிபாஷைன்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி அந்த லாங்குவேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைமுகமாகவே சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த புரிஞ்சிக்க தன்மை இல்லை. ஏன் மகாபாரதம், ராமாயணம் கதையில் எடுத்துங்க. அது மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்னமும் கதை தான். ராமர் அங்கே போனார் வந்தார், மகாபாரதம் நடந்தது போனது அப்படின்னு கதையாக தெரியும். ஆனால் இந்த 7 அறிவு இருந்ததுன்னா அதுக்குள்ள ரகசியங்களை புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா உதாரணம் சொல்லலாம், கதைக்குள்ளே ஒரு புதிர்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இப்போல்லாம் மெல்ல கிடையாது. கதைக்குள்ளே கதையை சொல்லுவாங்க, அதுக்குள்ளே புதிர் இருக்கும், அது கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த கதையை சொல்கிறதுனா அந்த புதிர் கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவு தன்மை கம்மியாயிடுச்சு. அது மாதிரி தான் அதேமாதிரி மகாபாரதத்துலேயும் ராமாயணத்திலும் அந்த புதிர், ரகசிய புதிர் ஒளிஞ்சிருக்கு. அது வெளியே ஓப்பனாக சொல்லிடவும் முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு அது இருக்கட்டும், கதையாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் யோகம் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே எல்லா விஷயங்கள், அந்த புதிரெல்லாம் கண்டுபிடிச்சி சரியான விதத்தில் பயிற்சி எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்கிறீங்களா, அதெல்லாம் எப்படியா எவிடன்ஸ்? இப்போ இது சொல்லியிருக்காங்க, ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? ஒவ்வொரு பயிற்சி எடுக்கும் பலன் இருக்குல்ல. அப்போ அதில் அடையும் போது உங்களுக்கு இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணிக்க முடியும். இதுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதில் இந்த யோகத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.